உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பாஜகவுக்கு தாவிய மாநிலங்களவை உறுப்பினர்கள் 6 பேரையும் பதவி நீக்கம் செய்ய கோரி பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் சிங் குடியரசுத் தலைவரை சந்தித்து மனு அளித்தார். அண்மையில் ஆம் ஆத்மி கட்சியின் 10 மாநிலங்களவை உறுப்பினர்களில் 7 பேர் அக்கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தனர். கட்சி தாவிய 7 எம்பிக்களில் 6 பேர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர்கள். இந்நிலையில் சண்டிகரில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தங்கியிருந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் சந்தித்தார். அப்போது ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பாஜகவுக்கு தாவிய மாநிலங்களவை உறுப்பினர்கள் 6 பேரையும் பதவி நீக்கம் செய்ய கோரி பகவந்த் மான் மனு அளித்தார். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகிய 6 மாநிலங்களவை உறுப்பினர்களும் பஞ்சாபில் உள்ள அக்கட்சி எம்எல்ஏக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்றும் கட்சி மாறியதால் எம்பி பதவியில் தொடர அவர்களுக்கு உரிமை இல்லை என்றும் அவர் குடியரசுத் தலைவரிடம் பகவந்த் மான் வலியுறுத்தினார். மேலும் கட்சி தாவிய எம்பிக்களின் பதவியை ரத்து செய்ய கோரி ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்ட கடிதங்களையும் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் குடியரசுத் தலைவரிடம் வழங்கினார். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பாஜகவுக்கு தாவிய மாநிலங்களவை உறுப்பினர்கள் 6 பேரையும் பதவி நீக்கம் செய்ய கோரி பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் சிங் குடியரசுத் தலைவரை சந்தித்து மனு அளித்தார். அண்மையில் ஆம் ஆத்மி கட்சியின் 10 மாநிலங்களவை உறுப்பினர்களில் 7 பேர் அக்கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தனர். கட்சி தாவிய 7 எம்பிக்களில் 6 பேர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர்கள். இந்நிலையில் சண்டிகரில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தங்கியிருந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் சந்தித்தார். அப்போது ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பாஜகவுக்கு தாவிய மாநிலங்களவை உறுப்பினர்கள் 6 பேரையும் பதவி நீக்கம் செய்ய கோரி பகவந்த் மான் மனு அளித்தார். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகிய 6 மாநிலங்களவை உறுப்பினர்களும் பஞ்சாபில் உள்ள அக்கட்சி எம்எல்ஏக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்றும் கட்சி மாறியதால் எம்பி பதவியில் தொடர அவர்களுக்கு உரிமை இல்லை என்றும் அவர் குடியரசுத் தலைவரிடம் பகவந்த் மான் வலியுறுத்தினார். மேலும் கட்சி தாவிய எம்பிக்களின் பதவியை ரத்து செய்ய கோரி ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்ட கடிதங்களையும் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் குடியரசுத் தலைவரிடம் வழங்கினார்.